ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்ல ஜூலை மாதத்துல மட்டுமே பக்தர்கள் 1,09,00,000 ரூபாய்க்கு மேல உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு பணத்தையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் நாடு முழுக்க இருந்து பல்வேறு பக்தர்கள் வந்துட்டு போறாங்க. வரக்கூடிய பக்தர்கள் ராமநாத சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு போறதும் வழக்கமா இருக்கு. அந்த வகையில கோயில இருக்கக்கூடிய உண்டியல்ல செலுத்தப்பட்ட காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் மண்டபத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் செயல் அலுவலர் சிவராம்குமார் முன்னிலையில உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. அந்த வகையில கோயில இருக்கக்கூடிய பிரதான உண்டியல், உபகோயில் உண்டியல்கள், கோசாலை உண்டியல், யானை பராமரிப்பு மற்றும் திருப்பணி உண்டியல்கள் எல்லாமே திறக்கப்பட்டு எண்ணும் பணியானது நடந்திருக்கு. இந்த பணியில கோயில் பணியாளர்கள், உழவார பணியாளர்கள் ஈடுபட்டிருந்திருக்காங்க. ஜூலை மாதத்துல மட்டும் பக்தர்கள் மொத்தமா 1,09,789 ரூபாய் ரொக்கப்பணம் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கம் 50 கிராமும், வெள்ளி 2 கிலோ 400 கிராமும் செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அயல்நாட்டு நோட்டுகள் 134 இருந்ததா கூறப்படுது. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி முடிவுல இது எல்லாமே தெரிய வந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.